கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து விஜயகாந்த் படம்னா எனக்கு ரொம்ப பார்ப்பேன் நான் விரும்பி. அவர் இறந்தது கூட நாங்க ரொம்ப இது துக்கப்பட்டோம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வாழ்ந்துட்டாரு எங்க தலைவர். எஞ்சுமே எங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும் விரும்பினாரு. மக்கள் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இனி போல தலைவர் வந்து நல்ல கனமா இருப்பாரு, சிங்கம் போல வருவாரு. என்றைக்கும் அவரை மறக்க மாட்டோம் நாங்க. கேப்டன் கேப்டன் சார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பெரிய இழப்பு. இது யாராலையுமே மறக்க முடியாது. எனக்கு பேச்சு அதிகமா வரல. என் கேப்டன் படம்னா ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருக்கு எதுன்னா அந்த இந்த படம் ஒண்ணு என்னமோ படம் அது ரொம்ப டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அவர் ஆடுறது நானே ஆடுவேன். என்னங்கட்டா எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அவர் சமாதி பார்க்கறதுக்கு வந்தேன். நான் அவர் சாவை பார்க்க வரல, சமாதி பார்க்க வந்தேன். நான் மதுரையிலேருந்து வர்றேன். மதுரையிலேருந்து வந்து மட்டும் செட்டில் ஆகிட்டேன். அண்ணன் விஜயகாந்தோடைய கேப்டனுடைய அவர் மறைவு நாள் மறக்க முடியாத ஒரு நினைவு நாள் ஆயிடுச்சு. அவரை மாதிரி அள்ளித்தரும் வள்ளல் உலகத்துல யாரும் இல்லை. அவரை மாதிரி எண்ணங்கள் படைத்தவர்கள் யாரும் இல்லை. எம்ஜிஆருக்கு அடுத்து கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்வதற்கு தகுதியான ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் என்பதை ஆணித்தனமாக அடித்து சொல்லுகிறேன். இது என்னுடைய அடித்தளத்திலிருந்து உருவாகக்கூடிய எண்ணங்கள். மிகவும் ஏழைகளுக்கு பாடுபடும் நாடோடி முன்னல் எம்ஜிஆர் போல் கேப்டன் தலைவர் நல்ல மனிதர். மனித நேயம் உள்ள ஒரு நேயத்துக்குள்ள நல்ல மனிதர். இன்று சென்னை மாநகரத்தில் வந்து 21வது நாள் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நாங்கள் தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிறோம். 2 பேர் அவருடைய இடத்தில் வந்து நொடியை காணிக்கையாகவும் செலுத்தியிருக்கோம். இப்படி ஒரு தலைவருக்கு செலுத்துவது எங்களுக்கு ஒன்றும் இதாக தெரியவில்லை. அவர் நமக்கு வந்து என்றும் நெஞ்சில் இருக்கும் கடவுளாக நினைத்து கொண்டு இந்த தேசிய முன்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவித்தேன். ஏழு செய்வோம் இல்லாதவருக்கு கேப்டன் புகழை பாடி இப்படிப்பட்ட தலைவரை வந்து மிஸ் பண்ணிட்டோம். மக்கள் தான் ஏமாந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களுடைய பணியை வந்து நாங்க மேலும் மேலும் செய்வோம். எங்க தலைவருடைய இடத்துல வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறோம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வாழ்ந்துட்டாரு எங்க தலைவர். எஞ்சுமே எங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும் விரும்பினாரு. மக்கள் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இனி போல தலைவர் வந்து தமிழ் சினிமாலும் சரி அரசியலும் சரி இதுக்கப்புறம் யாரும் வர போறதும் கிடையாது. இது போல கூட்டத்தை அவர் இது காண முடியாது. சென்னை மாநகரத்துல இப்படிப்பட்ட கூட்டத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்க தலைவர் தான் எல்லாருக்கும் ஒரு இது. வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தேமுதிக. வணக்கங்க, நான் குன்றத்தூர்ல இருந்து வரேன். கேப்டன் சார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பெரிய இழப்பு. இது யாராலையுமே மறக்க முடியாது. திரும்ப மீண்டும் எப்போ வருவாருன்னு தான் காத்துட்டு இருக்கோம். வீரம் விதைக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்கங்க போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. எல்லாருமே வீரத்தோட இருங்க, நல்லதே செய்யுங்க. எனக்கு பேச்சு அதிகமா வரல. நல்லவங்க ஒருத்தவங்க மக்களுக்கு நல்லது செய்ய வரணும்னு நினைக்கும் போது வழி விடுங்க, வழி கொடுங்க. எல்லாரும் நல்லா இருங்க. நானுமே இடைத்தேர்தல்ல நின்று இருக்கேன். தேமுதிகால மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் நின்னேன். எனக்கு அமைஞ்ச ஓட்டு வெறும் 7 ஓட்டு தான். நான் சொல்ல அசிங்கப்படல. நல்லது செய்ய நினைக்கிறவங்களுக்கு வழி விடுங்க, வாய்ப்பு கொடுங்க. நன்றி. கேப்டன் வாழ்க. விஜயகாந்த் நல்லா நடிப்பாரு, நல்லா ஜானெல்லாம் போறாரு. சாப்பாடு யாரு வந்தாரு, யாரு சாப்பாடு இல்லை சொல்ல மாட்டாரு. நல்லவர், நல்லா அவர் நடிப்பெல்லாம் நல்லா இருக்குது. படம்லாம் நல்லா இருக்கும். அவரை மூலம் யாரும் வர முடியாது. எம்ஜிஆருமே நல்லா வாழ்ந்துட்டாரு. நல்ல நடிகர், நல்ல படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் நடிச்ச திரைப்படங்கள்லாம் நல்லா பிடிக்கும். அவர் நல்லா
இளமை இளமை இது வரல சரியா. ஃபர்ஸ்ட் படம் நடிச்சவரு. நான் விஜயகாந்த் பார்க்கறதுக்கு வந்துக்கிறேன் பேரணம்பேட்டில இருந்து. என் பேரு ஆஜி பாஷா. விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். கேப்டன் துருவாகரன் என்ன சமைச்சான் படம்லாம் பார்த்துருக்கான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைட் எல்லாம் பாட்டெல்லாம் பிடிக்கும். அவர் பாட்டு நல்ல மனுஷன், அதான் நல்லா பிடிக்கும். அவர் போய் பின்னே கூட அவர் பேரு நல்லா எடுத்துக்கிறாரு. மக்களுங்கெல்லாம் வராங்க, பாராட்டு விஷயம். நல்லபடியா இருக்கும் அவர் ஆத்ம சாந்தி அப்படின்னு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகன் தான். கடலூர் மாவட்டம் வடலூர்ல சட்ட ஒரு இருட்டரை எடுத்தாங்க. நேர்ல பார்த்தவனா சட்ட ஒரு இருட்டரை 5 முறை பார்த்தேன். விஜயகாந்த நேரடியா பார்த்தேன். அவருடைய படம்னா எங்க ஃபேமிலிக்கே உயிர். அவருடைய தீவிர ரசிகர்கள். ஆனா நான் கட்சியில திமுகவில் இருக்கேன். ஆனா அவருடைய ரசிகர் எங்க குடும்பமே, எங்க மாவட்டமே, எங்க கிராமமே. அவருக்காக நாங்க ரொம்ப பாடுபட்டோம். அவர் பேரை சொல்லி இன்னும் வடலூர்ல வள்ளலார் சபைக்கு ஏத்த மாதிரி அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கிறோம். புரட்சி கலைஞருடைய புகழ் ஓங்குக, வாழ்க கேப்டன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து விஜயகாந்த் படம்னா எனக்கு ரொம்ப பார்ப்பேன் நான் விரும்பி. அவர் இறந்தது கூட நாங்கள் ரொம்ப துக்கப்பட்டோம். இப்போ அவர் சமாதி பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். கேப்டன் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல நான் ஒரு போட்டோ தான் மாட்டி வச்சுக்கிறோம். விஜய் கூட அண்ணன் தம்பி இது படம் நடிக்க சொல்ல கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொக்கத்தாங்க படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்தது மனசு ரொம்ப துக்கமா இருக்குது. அவருக்கு இது வந்ததுக்கு அன்னதானம் பண்ணி போயிட்டு நிறைய வீட்டுக்கு நாங்க அண்ணனை பார்க்க தான் வந்தோம். நாங்க காஞ்சிபுரம் எங்க ஊரு, அவங்க மேடை பார்க்கோம். நான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்துக்கிறேன். அண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். பார்க்க முடியல, அவர் உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியல. சரி இப்போ சத்த உடனேயாவது சமாதியாவது வந்து பார்த்துட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா சமாதின்னு நான் சொல்ல வரல. எல்லாம் சொல்லுவாங்க சமாதி தான், ஆனா சமாதின்னு சொல்லல. இது ஒரு கோவில், இது ஒரு கோவில். அவர் தெய்வம். அங்க கோவில்ல இருக்கிற அத்தனை தெய்வமும் இங்கதான் இருக்கு. மொத்தமா இவரு தெய்வம் தான் இங்க. அதனால நான் என்னைக்குமே அவரை தெய்வமா தான் பாக்குறேன். அவர் மனுஷனாவும் பார்க்கல, அவரை எதுவுமே பார்க்கல. தெய்வம் தான் அவரு. என்னைக்குமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. என் பேர் சுகன். சின்ன கவுண்டர்ல பொம்மை அழகா விடுவாரு. கொடைப்பூச்சின்னு வர்றாரு அழகா. அவர் செம்மையா இருப்பாரு. நல்ல குணமா இருப்பாரு. சிங்கம் போல வருவாரு. என்றைக்கும் அவரை மறக்க மாட்டோம் நாங்க. கேப்டன் பிரபாகர் அதுதான்.